அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்புமிகு கேலி பண்றீங்களா? மாண்புமிகு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. மாண்பு நிதியமைச்சர் நான் சொல்றேன். மாண்பு நிதியமைச்சர் சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, அவையில் இல்லாத நான் சொல்றது இப்ப என்னால நோட் பண்ணீங்க. அதை அவை குறிப்பிட்டு நீக்கிறேன். அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. இல்ல நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து நீங்க அதான் சொல்றேன். மாண்புமிகு முதல் பேரவைத் தலைவர் ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் உட்கார. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்புமிகு கேலி பண்றீங்களா? மாண்புமிகு தேங்க்யூ. மாண்பு அமைச்சர் நீங்க நேரா என்ன சரி உங்களை பார்த்து கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க சார். நான் பாஸ்கெட்பால் பிளேயர். ஆக்சுவலா ஒரு அஃபென்ஸ் ஆடுவேன், டிஃபென்ஸ் ஆடுவேன். எப்ப டிஃபென்ஸ் ஆடணும் எப்ப அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளா நீங்க கத்துனீங்கன்னா நானும் குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன். ஒரு 30 to 25 இயர்ஸ் எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாமன்றத்துல அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்றது, பொதுவா சொல்றேன், ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்ப மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. எங்க தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்திருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா நீங்க லோக்சபால உங்களோட மதுரை எம்பியா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறவர். இது வரைக்கும் 5 வருஷமா மினிஸ்டரா இருந்து 5 வருஷமா அங்க டேர்ம்ல இருந்திருக்காங்க. ஒரு நாளும் அந்த பார்லிமெண்ட்ல பேசுனதே கிடையாது. ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. அவரோட தலைவராக மகனா இருந்தார். ஒரு தடவை கூட பேசுனது கிடையாது. நாங்க ட்ரை பண்றோம், நாங்க முயற்சி பண்றோம். நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது, அவையில் இல்லாத நான் சொல்றது இப்ப என்னால நோட் பண்ணீங்க. அதை அவை குறிப்பிட்டு நீக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70 நாட்கள் முன்னாடி நடந்துச்சு இருந்ததும் இப்ப இருக்கிற நிலைமை என்ட்ரி டிஃபரன்ஸ். கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு. 15,000 crores 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது. இது வெரி ஈஸி கிடையாது. அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. இல்ல நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு முதல் பேரவைத் தலைவர் அவர்களே ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் உட்கார. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்புமிகு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. மாண்பு நிதியமைச்சர் நான் சொல்றேன். மாண்பு நிதியமைச்சர் இல்ல மாண்பு நிதியமைச்சர் நீங்க இல்ல இத மாண்பு அமைச்சர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இல்ல மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு இதா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இயல்பா கொண்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லாத நீங்க மாணவி பொதுப்பணித்திறன் போதும். நான் சொன்ன உங்க விளக்கத்தையும் உங்களுடைய உள்ளம் சொன்னதையும் நீங்க உதட்டிலே சொல்லிவிட்டீர்கள். அது போதும். அது போதுமான. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,